Vanakkam and welcome to the preview of fourth T20 international between India versus England. Bristol நடக்க போகுது 10 PM game இங்க இந்தியால 10 PM க்கு. வணக்கம் and welcome to the show, Pidog. Already series almost கையை விட்டு போற நிலைமையில இருக்கு. India cannot win this series. Only India can square if they win the next two. It is a very important game in the series for India to make sure that they are alive. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ், கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? பிரிஸ்டல்ல கவுண்டி கிரவுண்டு கரெக்ட்னு நினைக்கிறேன். ஆமா, கவுண்டி கிரவுண்டு எப்படி இருக்க போகுது? அதுக்கப்புறம் என்ன மாதிரி மைண்ட் செட்ல வரப்போறாங்க இந்தியன் டீம்? ஃபர்ஸ்ட், காயப்பட்ட ஒரு இங்கிலாந்து டீமுக்கு டெஸ்ட் சீரிஸ் அப்படி ஒரு உதவ வாங்கிட்டு ஒரு காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி ஒரு டீசென்டான ஒரு T20 இதுவா அமைஞ்சிருக்கு இந்த ஒரு சீரீஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. அதுவும் சாம்பியன்ஸை போட்டு இப்படி பொழந்திருக்காங்க ரெண்டு மேட்ச். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் இந்தியா இந்த ஃபோர்த் T20. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனிங் தாட்ஸ், பிடாக். அதான் சொல்றேனே உங்களுக்கு, வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் தே ஹேவ் டு பி ஆனஸ்ட் எனஃப் டு அக்செப்ட் தட் நிறைய பேசிக் எரர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. டீம்ல இன்செக்யூர்டு ஃபீலிங் மெல்லமா மேல வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி தடுக்கணும் அப்படின்னு இவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணுமே ஒழிய, இப்ப போனதை பத்தி வச்சுன்னு அந்த நெகட்டிவிட்டியை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடமாட விட்டாங்க அப்படின்னா சீரீஸ் முடிஞ்சிடும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிஷன்ஸை பத்தி நான் சொன்னா எவனா கேட்க போறேன்? நம்ம கண்டிஷன் சொல்லுங்க அப்படின்றீங்க, கேட்க போறானே? அவனும் கேட்க போறது இல்ல. ஆனா நம்ம ஃபேமிலி, நம்ம வியூவர்ஸ் இருக்காங்க பாருங்க, ரொம்ப இதுவா அதெல்லாம் பாக்குறாங்க, நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வரும்போது 100% ப்ரிப்பரேஷன்ஸோட வருங்க. நிறைய தடவை தப்பா பார்க்கும் நான் சொல்ற கண்டிஷன்ஸ், அதை பத்தி இல்லை. பட் ஐ கிவ் மை ஆனஸ்ட் இது ஹார்ட் ஒர்க் ஆன் கெட்டிங் இட். 7 மேட்ச் தான் பிரிஸ்டல்ல ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 186, average second inning score 184. This is another high scoring venue. The pitch will be very much similar to Nottingham. ஆனா நாட்டிங்கம் அளவுக்கு ஸ்டீப் பவுன்ஸ் இருக்காது, ட்ரூவா வரும். ஐபிஎல் பிட்ச் மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகே, பியூட்டிஃபுல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. கண்டிஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினீங்கன்னா சூப்பர்பா இருக்கும். வின்னிங் ஸ்கோர் இங்க 197. நல்ல பறக்கும் பாலுங்க. 197 அடிக்கணும் நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் இது பண்ணீங்கன்னா. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 234 for 6 இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் 2022. மானத்தை வாங்காதையா, மான்செஸ்டர்ல ஹையஸ்ட் ஸ்கோர் 304 for 2 இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஏடா எங்க போனாலும் நீங்க தானடா அப்படின்னு கேட்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. 2021 நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 201 for 3 India versus England in 2018. Highest chase ever made here is also 201 for 3 India versus England in 2018 in 18.4 overs. This has been a high scoring venue. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இங்க 187 அந்த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அடிக்கணும். தயவு வச்சு சொல்றதை கேளுங்கடா, பவர் பிளேல ஆத்திரப்படாதீங்கடா, பவர் பிளேல 50 for 1. அதுக்கப்புறம் விக்கி ரொம்ப பிடிச்சது நான் சொல்லும் போது கல்ட்டு செட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல விக்கெட் கூட வச்சு துவம்சம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிலரேஷன் 35 for 1 takes you to 85 for 2. அதுக்கப்புறம் 11 to 15ல ஒரு 50 ரன் 135 for 2. கடைசி 5 ஓவர்ல ரன் ஃப்ளோவை நிறுத்தவே முடியாது. 62 for 2 for 4 வந்துரும். that takes you to 197 for 8. if they are ahead by a few runs at every phase what I am talking about, they can exceed 200 score. Anyway, more than 197 you have massive chance of defending. அதனால இங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் ஆடணும்னு நான் சொல்ல மாட்டேன். pitch will be beautiful, but whether you bat first or bowl first, the danger zone நீங்க ஆசையா கேட்கிற புதகுழி ஃபேஸ் is going to be the first 6 overs for both the innings where wickets will tumble. அதை பார்த்துட்டீங்க வச்சு நொறுக்கிடலாம் நீங்க. 72% of the wickets சீமர்ஸ் எடுத்திருக்காங்க, only 28% of the wickets ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. சீமர்ஸோட எக்கானமி 9.81. predominantly they bowl in the power play in the death overs. அதனால அவங்க எக்கானமி ஜாஸ்தியா இருக்கு.
ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.98. இந்த மிடில் ஓவர்ஸ்ல கரெக்டா ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணோம். பவர் பிளேல யோசிங்க, ஸ்பின்னர்ஸை செம அடி வாங்குங்க பவர் பிளேல. இங்க ஏதோ ஓசில வந்து விக்கெட் விழுந்து நான் சொன்னது தப்பா போனாலே உண்டே ஒழிய ஸ்பின்னர்ஸ் ஹேஸ் டு பி யூஸ்ட் ஒன்லி இந்த மிடில் ஓவர்ஸ். ஒரு 15-16வது ஓவர் கூட தப்பிக்கலாம், அதுக்கு மேல கொடுக்க கூடாது. பவர் பிளேல முடிஞ்ச வரைக்கும் நீங்க இது பண்ணணும். இப்ப இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி போவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ப்ளீஸ் ஹேவ் எனி மாற்று கருத்து. சூரியவன்ஷி வில் ஸ்டில் கெட் another opportunity along with அபிஷேக் சர்மா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, there is a very good chance of திலக் வர்மா getting replaced by சூர்யான்ஷ் ஹெக்டே. அத பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், திலக் வர்மாவை நம்பர் 3 ஆடிட்டு, இஷான் கிஷன் நம்பர் 4 ஆடிட்டு, ஸ்ரேயஸ் ஐயரை நம்பர் 5 ஆடுவேன். அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களோட பிளேயிங்ல அவனுக்கு எப்படி போவாங்கன்னா, சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர். There's a good chance of Shekte replacing திலக் வர்மா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல், Washington Sundar might come in place of Varun Chakravarti to strengthen the batting. Harshit Rana, Harshdeep Singh and Prince Yadav. Prashith Krishna unfortunately வெளில தான் இருப்பாரு. Harshit Rana didn't bowl that badly. 4 overs 40 runs and 2 wickets. Can also contribute to the bat. Samson அடுத்த மேட்ச் கொண்டு வர மாட்டாங்க கண்டிப்பா, அது எனக்கு தெரியும். ரவி பிஷ்ணா has got absolutely no chance to play. என்ன பொறுத்த வரைக்கும் they might bring Shekte in place of Verma and Washington Sundar will come in place of Varun Chakravarti. That will also give them depth in their batting after their stupendous collapse to 76 all out. Vicky, please give me your thoughts before we can go for England playing level. இந்த கோளாறான பொசிஷன் இந்தியாலேயே என்னன்னு சொல்லுங்க, வைஸ் கேப்டனா இருக்கிறதுதான். வைஸ் கேப்டனா இருந்த யாருக்குமே எதுவுமே சரியா போல. கில்ல தூக்குனாங்க, அக்ஷர இந்த பக்கம் தூக்குனாங்க. இப்போ திலக் வர்மாவை நீங்க சொல்றீங்க எடுத்துட்டு வேற ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. பேசாம வந்து வெறும் கேப்டனை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு எப்ப தேவையோ ஒரு டெபுட்டியா ஒரு கேப்டன் நம்ம போட்டுக்கலாம். அப்ப ஸ்டாண்டிங் கேப்டனா ஆக்டிங் கேப்டனா வச்சுக்கலாம் அப்படின்னு வேணா ஒரு ரூல்ஸ் வச்சுக்கலாம். நீங்க சொல்ற ப்ராபப்ளி அந்த மாதிரி இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பிடாக். இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்போ வைபவ் சூரியவன்சியை டிராப் பண்ணிட்டு திருப்பி சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு வந்து 2 கேம் சஞ்சு சாம்சன் 50 ரன் அடிச்சிருக்காருன்னா அடுத்த சீரீஸ்க்கு அவரு ரெஸ்டட்னு எடுத்துக்கலாம். அடுத்த 2 கேமும் வந்து ஃபெயில் ஆயிட்டாருன்னா அவரு டிராப்டுன்னு எடுத்துக்கலாமா? இப்படிதான் எடுத்துக்கணுமா அப்படின்றது எனக்கு புரியல. நீங்க சொல்ற பிளேயிங் 11 200% கரெக்ட். இங்கேயுமே 70% சீமர்ஸோட ஆதிக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க தான் நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்ற பட்சத்துல சீமர்ஸ் ஹேஸ் டன் டீசென்ட்லி வெல். பிரின்ஸ் யாதவ் போன கேம் வந்தாரு, டெஃபினட்டா நல்லா போட்டாரு. ஹர்ஷித் ராணா நாட் பேட், இஸ் ஆன் த வர்ஜ் ஆஃப் இம்ப்ரூவிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் bowling. பேட்டிங்கும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் பிளேயரா மாறிட்டு வராரு. அகைன் இந்தியாவோட பிளேயிங் லெவன் வந்து ப்ராபப்ளி இந்த இதுல வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுங்க, நல்லா இருக்கு விக்கெட் 190 போட்டா டிஃபெண்ட் பண்ணிட முடியுமா அப்படின்றது கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு பதில் இல்ல. ஒருவேளை 185 190 சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னாலும் என்கிட்ட பதில் இல்ல. பட் இந்த 11 நல்லா இருக்கு. இதுக்கு இங்கிலாந்து என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க? அதே 11 தான் ஆட போறாங்களா, இவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ண போறாங்களா? அதுல ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு இப்ப திலக் வர்மாவுக்கு பதிலா ஷெக்டே வந்தாருன்னா உள்ள அந்த லெஃப்ட் ஹேண்டர் வாய்ட வாஷிங்டன் சுந்தர் ஃபில் பண்ண சான்ஸ் இருக்கு பேட்டிங் இன் தேர். அதுவும் that will also give a variety for a finger spinner to bowl, where finger spinners have been more effective in a pitch like Bristol where you don't expect the ball to turn-ன்றதுனால அந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூ நெவர் நோ. இப்போ இங்க ஒரே ஒரு இது நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா, ஜாஷ் டங்கோட பிளேஸ். அவரை இன்னும் வந்து 2 வருஷத்துக்கு வந்து பிளாட்டினம் கான்ட்ராக்ட் அப்கிரேட் பண்ற அளவுக்கு நம்ம ஆளுங்க அவருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாங்க. அவருக்கு நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால ஜாஸ்டாங்க ஒன்னும் பண்ண முடியாது. They want to kill the series here. If they do that, then Rehan might come in place of Adil and someone else might come in place of Jafra. அது அப்புறம் கோல்ஸ் கேன் கம் இன் பிளேஸ் ஆஃப் டாசன், அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப இன் மை ஒப்பீனியன் the playing 11 will be unchanged. That is Phil Salt, Josh Butler, Jacob Bethel, Harry Brook, Tom Banton, Liam Dawson, Will Jack, Sam Curran, Jofra Archer, Adil Rashid and Josh Tanga. Please let me know if you have a differences opinion where we can go for win factor. இங்க வந்து சொல்லிட்டோம், புதகுழி பேசு ஒன்னே ஒண்ணுதான். இந்த முதல் 6 ஓவர் பார்த்து ஆட்டினா அதுக்கப்புறம் நொறுக்கிடலாம் அப்படின்னு. ஸோ பேட்டிங் again it is going to be how are you going to double the score the same way what we spoke about in not
நாட்டிங்கம் 11 ஓவர்ல 2 விக்கெட்ஸ் ஆர் லெஸ் இருந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டபுள். ஸோ 12-20 அப்படிங்கும் போது போன தடவை சொன்ன அதே ரீசனை தான் வந்து தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொல்றேன். ஸ்ரேயஸ் ஐயர் போன மேட்ச் 2 செகண்ட் இது T20 ரன் அடிச்சாரு. திருப்பி அந்த பிக்கப் ஆன் த ரைஸ் அடிக்க பாக்குறாரு. பால் இங்க அந்த மாதிரி வராது, பவுன்ஸ் வேரியபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி 2 மேட்ச் அயர்லாண்டோடய ஒரு தடவை மாதிரி பிக் அடிச்சு அதே மாதிரி டீப் ஸ்கொயர் ரேட்ல அவுட் ஆனாரு. இஸ் டூயிங் த சேம் மிஸ்டேக்ஸ் திங்கிங் தட் இஸ் இந்தியன் கண்டிஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திலக் வர்மா அட் நம்பர் 5. நாட் அ ஃபேன் ஆஃப் திலக் வர்மா ஆஃப் நம்பர் 5. இட்ஸ் a சான்ஸ் ஷெக்டே மைட் ரீப்ளேஸ். அவர் ரீப்ளேஸ் பண்ணாருன்னா அவர் எந்த மென்டாலிட்டியோட ஆட போறாரு தெரியாது. சிவம் தூபே லுக்ஸ் இன் a வெரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். இங்கே அங்கேயும் பந்தாடுறாங்க. அவரை அக்ஷர் பட்டேலுக்கு பேட்ல படல. வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தாருன்னா அவர் எந்த மென்டாலிட்டியில ஆட போறாரு தெரியாது. ஹர்ஷித் ராணா கேன் பேட். ஆல் ஆஃப் அ சடன் the பேட்டிங் டெப்த் ஜாஸ்தியா இருக்கு, பட் இட் இஸ் நாட் ப்ராமிசிங். அங்க பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் இஸ் டியூ. பேண்டன் ஒரு அன்பார்ச்சுனேட் ஷாட், ஒரு அப்பர் கட் அடிச்சு அவுட் ஆனாரு. நல்லா ஆடுறாரு அவரும். அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. சாம் கரன் இஸ் பேட்டிங் பியூட்டிஃபுல்லி. டாசன் கேன் பேட், ஜாஃப்ரா ஆர்ச்சர் கேன் பேட், ஆதில் ரஷீத் கேன் பேட்ன்றதுனால இங்கிலாந்து will definitely have an edge as far as batting is concerned. In a high scoring venue that is expected here, the score is going to be around 200. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் சேம் வின் ஃபேக்டர் வாட் வி ஸ்போக் அபவுட் இன் நாட்டிங்கம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் நியூ பால்ல. அது உங்களுக்கு என்ன பண்றது, ஜார்ஜ் டங்கையும் வந்து பெரிய பவுலர் ஆக்கிட்டாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆக்டேன் பேஸ்ல போட்டாரு. தட் இஸ் an absolute honesty. சாம் கரன் இஸ் ஆல்சோ bowling absolutely magnificently. போன தடவை ஹர்ஷதீப் சிங் அவ்வளவு பேடா போடல, பவர் பிளேயர் நல்லாவே போட்டாரு சிங், இல்லன்னு சொல்ல. ஹர்ஷித் ராணா ஆஸ் ஏ சே திருப்பியும் சொன்னதே ரிப்பீட் பண்றேன். இஸ் a genuine விக்கெட் டேக்கர், பட் 4 ஓவர் 40 ரன் போவாரு. பிரின்ஸ் யாதவ் வெரி வெரி வெல் அப்படிங்கும் போது த இன்க்ளூஷன் ஆஃப் பிரின்ஸ் யாதவ், ஜாஸ்டங்க வந்து விக்கெட் கொடுத்துட்டாங்க. சாம் கரன் இஸ் a குட் bowler, மோர் as a bowler ஆஃப்டர் பவர் பிளேன்றதுனால இதுல பெருசா எட்ஜ் நான் கொடுக்க மாட்டேன். ஈவன் தோ இங்கிலாந்து ஃபாஸ்ட் bowlers rattle them there, but the batting edge is going to be a massive. So again I'm going to stick on to the edge of England going ahead in this particular fourth T20. That is by a margin of 52-48. Over to you, Vicky. நான் உங்க பக்கம் வந்துடுறேன் பீடா. போன வாட்டி போனேங்க, தோச்சு எடுக்கிறீங்க என்ன. இந்த மாதிரி 76 ஆல் அவுட் பண்றீங்க, இந்த மாதிரிலாம் பண்றீங்க. அதாவது ஒரு பேஷனேட்டா ஒரு தேசப்பற்றோட இந்தியாவுக்கு கொடுத்தா இந்த மாதிரி போட்டு பொலன்னு பொழகுறாங்க. எனக்குமே வந்து பேட்டிங் ஃப்ரண்ட்ல இல்ல பீடா, ஓவராலா காம்பினேஷன் வைஸ் மைண்ட் செட் வைஸே வந்து இந்தியா ஸ்லைட்லி கொஞ்சம் அந்த ஒரு வாண்டிங், ஜஸ்ட் ஃபவுண்ட் வாண்டிங். இங்கிலாந்து வந்து ரொம்ப செட்டில்டான யூனிட் மாதிரி தெரியுது. ஏன்னா T20 வேர்ல்டு கப்ல இருந்து இந்த ஒரு 16 பேர் தான் கிட்டத்தட்ட அப்படியே தான் ஆடிட்டு வராங்க. சிமிலர் 11 தான் விளையாடுறாங்க. ஸோ பெரிய எந்த சேஞ்சஸும் பண்ணல. சாம் கரன் பில்ட் தட் மேன் அ ஸ்டாச்சுன்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு குரூஷியலான ஒரு 41 அடிச்சு கொடுத்தாரு போன கேம். போலிங்கே கன் மாதிரி போட்டுருவாரு, அதுல எந்த மாதிரி டவுட்டே கிடையாது. போன மேட்ச் எல்லாம் போலிங் வேண்டிய அவசியமே கிடையாது, 76 அவுட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா ஒரு டெத் போலிங் வந்து நெயில் பண்றாரு இங்கிலாந்துக்கு. அதே மாதிரி குரூஷியலா வந்து 25 ரன் 30 ரன் கீழே வந்து அடிச்சு கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் இந்தியாவுக்கு மிஸ்ஸிங். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் சிவம் துபேவா இருந்தாரு. வேர்ல்ட் கப்ல நிறைய போலிங் போட்டாரு. பட் அகைன் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல வந்து யாருமே சரியா பண்ணல அப்படின்னு நினைக்கும் போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. மனசு வந்து இந்தியாவுக்கு கூடுன்னு சொல்லுது, பட் ஆனா பிராக்டிகலி திங்க் பண்ணீங்கன்னா which team has the better edge ன்னு சொல்லி தானே கொடுக்கணும். ஸோ அதனால அந்த எட்ஜ் தான் சொல்றேன். 50-48 I am also sticking on to you, Pidog. 2 கேம் சேஞ்சர்ஸ் கொடுக்க போறோம், one from each team. யார் உங்களோட அந்த 2 கேம் சேஞ்சர்ஸ்? I'm again going with Ishan Kishan, but Ishan Kishan வந்து is getting out in a bizarre fashion. கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆகி அவர் அவுட் ஆறாரு. ஓகே, அவுட் ஆறாரு. அதான் சொல்றேனே, I'm expecting a big one from Ishan Kishan. The same thing is applicable to Harry Brook. He's trying to be too adventurous. அந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படியே 2-3 மேட்ச் குவைட்டா இருந்தா ஒரு மேட்ச் பயங்கரமா அடிச்சுறாங்க. ஸோ இட்ஸ் ஹாரி ப்ரூக் ஃப்ரம் இங்கிலாந்து அண்ட் இஷான் கிஷன் ஃப்ரம் இந்தியா. ஓவர் டு யூ, விக்கி. பட்லர் ஃப்ரம் இங்கிலாந்து, வைபவ் சூரியவன்சி. திருப்பி ஜஸ்ட் பிலீவ் இன் வைபவ் சூரியவன்சி ஃப்ரம் இந்தியா. அடிக்கிறாரு, வின் பண்றாங்க இந்தியா. பட் என்னோட ப்ரெடிக்ஷனா ராங் ஆக்குறாங்க. எஸ் பீடா, உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் பேசிக்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம்ல இப்போ வைபவ் சூரியவன்சிக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் சீரிஸ் உள்ள வராரு. ரொம்ப சின்ன குழந்தை, அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே அலோவ் பண்ணல. அவரை வேற ஒரு இடத்துல உட்கார வச்சு துணியெல்லாம் மாத்த வச்சு கதவெல்லாம் சத்தியப்பா சின்ன பையன் பண்ணி இதெல்லாம் வந்து இன்னும் அந்த எக்ஸ்போஷருக்கே வரல அப்படின்னு நினைக்கும் போது இஸ் அண்டர் த பம்ப் ஆல்ரெடி. 3வது கேம் ஆடுறாரு. ஸ்ட்ரைட்டனிங் ஒரு ப்ரெஷர் கேம்ல அவரை இறக்குறீங்க. இந்த கேமை வின் பண்ணியே ஆகணும்பா. யூஆர் ரெப்ரசென்டிங் த கண்ட்ரி. யூ மைட் ஹவ் ஹேட் தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங் அண்டர் 19 ப்ரெஷர் கேம்ஸ் ஆடி இருப்பாரு. பட் சீனியர் லெவல்ல இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் யாருமே ஒரு துளி அளவு கூட மர்சி காட்ட மாட்டேன்றாங்க. எப்படி போடுறாரு பாத்தீங்களா இல்லையா? ஜாஃப்ராஜ் வந்து காதுகிட்ட சுருக்குன்னு போடுறாரு. 15 வயசு பையன்
எஃப்ஐஆர் குடுத்துருவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கவலைப்படல, ஏத்துன்னு ஏத்துறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல எப்படி வந்து ஹவு இட் இஸ் இட் இஸ் வெரி டெஸ்டிங். பட் ஆனா என்ன வாட் கேன் பி டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியா டு கெட் திஸ் வின், டு ஜஸ்ட் சே அலைவ். இந்த சீரிஸ் நான் திருப்பி சொல்றேன், இந்த சீரிஸை இந்தியா ஸ்கொயர் பண்ணாங்கன்னா it is going to be uphill from there. நேரா மேல தான் போறாங்க. அதுக்கப்புறம் it is not going to be difficult for India to just bounce back. இந்த சீரிஸை டெஃபினட்டா அலைவா வைக்கிறதுக்கு இந்த கேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீடாக், க்ளோசிங் தாட்ஸ், இந்தியா வில் கம் பேக் நீங்க நினைக்கிறீங்களா? காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு பிளேயரை சொல்லுவாங்க, அது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? சச்சின் டெண்டுல்கர். என்ன பீடாக் இப்படி கேக்குறீங்க? எந்த வயசுல அவர் டெபு பண்ணாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? 16 வயசு. எத்தனை வருஷம் ஆச்சு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் செஞ்சுரி அவர் அடிக்கிறதுக்கு ஆஃப்டர் டெபுன்னு உங்களால சொல்ல முடியுமா? 75 கேம். அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். இதையும் சொல்றேன் உங்களுக்கு. 1989 he made his debut. He scored his first 100 in 1994. 5 வருஷம் கழிச்சு கடைசியில செப்டம்பர் 9th அகைன்ஸ்ட் நியூசிலாந்து போர்டுல எழுதிட்டு போனாரு. ஓகே, போர்டுல எழுதிட்டு போனாரு, நான் 100 அடிச்சிருக்கேன், முடிஞ்சா உடைச்சுப்பாரு. நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இந்த வைபவ் சூரியவன்ஷியை வந்துட்டு இட் இஸ் அவுட் சைட் நாய்ஸ் தட் இஸ் கில்லிங். இன்னைக்கு வந்து 2 காட்டினாரு. நான் திருப்பியும் ஒண்ணுதான் சொல்லுவேன், முதலேந்தே சொல்றதே மாத்தி சொல்லவே மாட்டேன். நான் சொல்றது தப்பா இருந்தாலும் அதே தான் திருப்பி நான் சொல்லுவேன். சூரியவன்ஷி, இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, they are aggressive players who will take on the bowling ball after ball. அவங்களோட ஆட்டிடியூட் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா they will not perform. ஸோ இந்த மாதிரி பிளம்பாயண்டா இருக்கிற பிளேயர்ஸ், ஆடம் கில்கிறிஸ்ட் அந்த காலத்துல அவர் தான் அந்த மாதிரி செட் பண்ணது, என்னென்ன அக்ரஷன்னா என்னன்னு காட்டினது. இவங்களெல்லாம் வந்து when they are trying to take the opposition right on the scruff of their neck, கன்சிஸ்டண்டா இருக்க முடியாது. இதே வைபவ் சூரியவன்ஷிக்கு முதல் 2 மேட்ச் 67-49 வந்திருந்தா கூட ஒரு 13, 17, 11 ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Sanju Samson is also included in the list which I have been mentioning all the time. He can never be consistent and he is never consistent. But 2 மேட்ச் ஃபெயில் ஆனா 3வது மேட்ச் 4வது மேட்ச் ரொம்ப எடுத்து வர்றாரு சஞ்சு சாம்சன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. the same thing applies to வைபவ் சூரியவன்ஷினால இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவரோட ஏஜ் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாம் ஆட முடியாது அப்படின்றாங்க. He certainly proving that he belongs here, but unfortunately he has not backed up with the scores what people are expecting outside the dressing room. That will come. இப்ப அவர் இன்னும் ஒரு மேட்ச் ஆடுறீங்க, ஆடிட்டு அவர் அடிக்கல, அவரை டிராப் பண்ணிட்டு சஞ்சுவை கொண்டு வரீங்க, சஞ்சு ஒரு 100 அடிக்கிறாரு, அப்புறம் வைபவ் சூரியவன்ஷி நீங்க ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்றீங்கன்னா சர்க்கஸ் ஆயிடும். அதை பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்றேன் நானு, அதை பண்ணவே பண்ணாதீங்க. That boy certainly belongs to be here. Give him a, யார தாண்டா பேக் பண்ணுவீங்க? வேர்ல்டு கப் உங்களுக்கு வாங்கி கொடுத்து டிராப் பண்ணிட்டீங்க, சூரியவன்ஷிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துட்டு அவரையும் டிராப் பண்ணி எவனை தாண்டா பேக் பண்ணுவீங்க? நீங்க சொல்ற மாதிரி வைஸ் கேப்டன்ன்றது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்கு, பாட்டு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடியே எழுப்பிடுறானுங்க. யோ பாட்டு முடியலையா, அப்பதான் ஏன் உட்கார முடியுன்ற, பரவாயில்ல நீ ஒத்து அப்படின்னு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு அடுத்தவன் உட்காந்து வைக்கிறான். அப்படிங்கும் போது the first and foremost thing you got to do is the clarity what you give it to the players and what the expectations are. இப்போ ஒரு பிளேயரை நீ கொண்டு வர, ரவி பிஷ்னாய் மாதிரி ஒருத்தர் நீ கொண்டு வர அப்படின்னா, if you are thinking that you are going to test him to give him another chance to see where he belongs, is going to be a long term prospect, that has to be communicated to ரவி பிஷ்னாய். இந்த பார் ஒன்று ஒரு மேட்ச் நான் சான்ஸ் கொடுப்பேன், இல்லைன்னா எடுத்துருவேன். இப்ப சூரியவன்ஷி மாதிரி ஒரு ஆள் நீ கொண்டு வரனா நீ பயப்படாத. இப்ப சூரியவன்ஷி அடுத்த மேட்ச் வந்துட்டு 11 பால்ல 8 ரன் ஆடி நோண்டி கொடுத்து அவுட் ஆனாரு. That is the worst thing you want to have, because you are losing your originality, you are losing your blueprint as a player. என்னைக்கு ஒரு பிளேயர் பயத்துல நர்வஸ்னஸ்ல அவனோட ப்ளூ பிரிண்ட்டை விட்டுட்டு, அந்த ஒரே ஒரு விஷயத்துலதான் ஆப்ரஹாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸை பத்தி பெருசா சொல்லுவேன் நானு. ஃபெயிலியர் எத்தனை வந்தாலும் சரி, உள்ள போனாலும் ஒரே ஆட்டம் கரகாட்டம் மட்டும்தான். டெஸ்டா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். அதான் ஒரு பர்த்தில் அப்படிதான் வந்து பேசினே இருந்தோம். இந்த மாதிரி இப்ப 6 மேட்சுக்கு ஒரு தடவை செஞ்சுரி அடிக்கிறான், இவன் 5 இன்னிங்ஸ் ஒரு தடவை செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஆம்பளா அதெல்லாம் பேசியிருந்தோம். அவர் உட்காந்து ஏபிடி வில்லேஜ், ஏம்பா சான்ஸே கொடுக்க மாட்டேன்றீங்க, அவன் எல்லாம் ஆடுறேன் டிக்ளேர் பண்ணிடுறீங்க, நான் உள்ள போய் 40 ரன் அடிச்சோன்னா டிக்ளேர் பண்ணிடுறேன், நான் எப்படா வந்து செஞ்சுரி அடிக்க முடியும் அப்படின்னாரு.
உடனே கேரி சொன்னாரு, ஏபி 1.5 மணி நேரம் நீ ஆடுப்பா அப்படின்னாரு. பா 1.5 மணி நேரம் அடிச்சா நான் 100 அடிச்சிருவேன். சும்மா சாதாரண bowling தான். மிச்சல் ஜான்சன், மிச்சல் ஸ்டார்க், ரயான் ஹாரிஸ், நேதன் லைன் பெரிய போலர் வந்து கரகட்டம் 10ல வாக்கால ஆடினாரு பாருங்க. அடிச்சு அங்க நம்பர் 1 ஆனா பாருங்க. அதுதான் ஆப்ராம் டி வில்லியர்ஸ். இவ்வளவு நாளா ரன்னே வரல, நம்ம இவ்வளவு யாரும் நம்மளை பத்தி பேசவே மாட்டாங்க. இன்னும் 1.5 மணி நேரம் கூட 7.5 போட்டு காட்டுறேன்னு எல்லாருக்கும் அந்த கான்பிடன்ஸ் எப்படி கேரி கர்ஸ்டன் கொடுத்தாரு அப்படின்னா, நீ ஏன் காலப்படுற, 2026 வரைக்கும் உனக்கு கான்ட்ராக்ட் சொல்லியிருக்கேன்ப்பா அப்படின்னு 2012ல சொல்லுவாரு, பேக் பண்ணுவாரு. நிறைய பிளேயர்ஸ் பிளாக் பண்ணிருக்காரு. அல்வைரோ பீட்டர்சன், ஜாக்ஸ் ரூடால்ஃப், ஏகப்பட்ட பிளேயர் அந்த மாதிரி பேக் பண்ணிருக்காரு அவரு. உங்களுக்கு தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் பீப்புள். தே ஷுட் நாட் ஃபீல் த நைஃப் இஸ் ரைட் தேர் அண்டர் யுவர் நெக். எப்ப வெட்ட போறான், பலியாடாக போறான்னு. திருப்பியும் சொல்றேன், ஈவன் இஃப் இந்தியா டசன்ட் கம் அப் ரைட் அண்ட் லூஸ் த சீரீஸ், I will not be critical on losing the series. I'll be critical on how they are playing, how they are adjusting to the conditions. அதை தான் போன ரிவ்யூல சொன்னமே ஒழிய, இந்தியா தோத்துட்டு பெரிய வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் காமிடா அதை நான் சொல்லவே மாட்டேன். Everything goes up has to come down என்றதுனால, if India is again doing the chopping and changes, India is not going to give the confidence to the players what they thoroughly deserve after winning 2 T20 titles in a row. We are not going anywhere. அதைத்தான் பார்க்கணும் என்ன பண்ண போறாங்கன்னு. நான் ஒரு 2 சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விக்கி அப்படி யோசிச்சு நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கிலாந்து மைட் கோ அன்சேஞ்ச்டு. பாப்பா என்ன நடக்குது. நான் ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் இங்கிலாந்து கொடுத்துருக்கேன். விக்கி இஸ் ஆல்சோ யூனோ இன் மை சைடு திஸ் டைம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெதர் இந்தியா இஸ் கோயிங் டு ஃபைட் another day to keep the series alive, going for the 5th decided T20, or England has other plans to drop India again to make it 3-0. We'll come back and do detailed review on 99% accurate blast weakness. Until then, thanks a lot and bye-bye.